அன்பான ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தரமான செய்கை தாங்க இந்த வருஷம் இருக்கு. ஹலோ, வெல்கம் டு 11 மீடியா. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னா டாப் 3 சினிமா நியூஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு மூவில முக்கியமான ரோல் நடிச்ச நம்ம இந்திரன் சாரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா சுரேந்திரன். அவர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து இப்போ ஒரு ஆக்டரா இருக்காரு. அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியை நான் ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை போய் நீங்க பாருங்க. இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்ல போறோம்னா, நம்ம இந்திரன் சார் அவர்கள் வந்து கருப்பு படத்துல நடிச்சதுக்கு பெரிய சாதனை தான் சொல்றாரு. ஏன்னா கருப்பு மூவில வந்து ஒரு கால் ஷீட் தரத்துக்கு அவருக்கு வந்து அவ்வளோ தயக்கமா இருந்துச்சாமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல வந்து அவர் ஒரு பிஸியான ஆக்டர் பிளஸ் காமெடி ஆக்டரும் தான். அவர் வந்து இப்போ வந்து கருப்பு மூவி வந்து நம்ம கால் ஷீட்டா கேட்குறப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து கேட்குறப்ப என்னன்னா, என்னால வந்து டவுட் தாங்க பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி ஒரு கடத்துல இருந்தாலும், பட் காட் திங்ஸ் எவ்ரி திங்ஸ் மாதிரி இது எல்லாமே காட் திங்ஸ் தாங்க. அவர் வந்து எப்படி வந்து சைன் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்ல சொன்னாரு. பிகாஸ் என்னன்னா, அப்போ வந்து அவருக்கு டைட்டான கால் ஷீட்டு மலையாளத்துல வந்து லைனா வந்து படங்கள்லாம் இருக்கிறப்போ எப்படி தமிழ் சினிமாவில் வந்து நம்ம வந்து உள்ள வர்றது. ஏன்னா லாஸ்டா வந்து நண்பன் மூவில தான் உள்ள வந்தாரு. அது என்ன சின்னதா ஒரு ரோல் சத்யராஜுக்கு சப்போர்ட்டிங்கா ஒரு காமெடி ஆக்டரா வந்தாரு. அதுவுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா, நம்ம சூர்யா சார் படம் ஆர்ஜே பாலாஜி படங்கிறதுக்காக அவர் வந்து கொஞ்சம் தயக்கப்பட்டார். ஏன்னா தமிழ்ல வந்து திருப்பி வரணும்னா இப்ப மலையாளத்துல இருக்கிற கால் ஷீட்னு எல்லாம் போயிருமே, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தமிழ் மக்களுக்காக வரலாம்னு சொல்லி தமிழ்ல வந்து பண்ணாருங்க. வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரால் தான் கதையே மூவ் ஆச்சு. அவரால் அந்த கதை மூவ் ஆனதுனால இந்த படமுமே பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இப்போ கிட்டத்தட்ட 300 கோடி லெவல்ல வசூலாயிடுச்சுங்க கருப்பு மூவி. அதுல மெயினா காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திரன் சாரோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க கூட சேர்ந்து அந்த பொண்ணு தான். இவங்க 2 பேரால தான் அந்த கதையே ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். உண்மையாவே இந்திரன் சாரோட கதைகளும் அவரோட உண்மையான கதைகளை கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு நேஷனல் அவார்டு 2 கேரளா ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த தமிழ் சினிமால உங்க கருப்பு மூவில உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கு எங்க 11 மீடியா சார்பாக நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோதிகா மேம் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட், இன்னொரு பக்கம் அவங்களோட மூவியுமே பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படின்னு மூவின்னு கேக்குறீங்களா? சிஸ்டம் சொல்லி ஹிந்தில பயங்கரமா ரிலீஸ் ஆகி இப்போ வந்து வேற லெவலா போயிட்டு இருக்கு. தியேட்டர்ல பார்க்கவே இல்லைன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல கிடையாதுங்க. இது வந்து ஓடிடில அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு படமா இது வந்து ஒரு படமா இருக்கு. ஏன்னா ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமா இந்த படம் வந்து இருந்ததுனால இந்த மூவி வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் வந்து அவங்க வந்து பூஜை பண்ண ஒரு ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த லக்ஷ்மி அம்மா தான். ஏன்னா இந்த கதையுமே வந்து ஒரு தேவி சம்பந்தப்பட்ட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாவே இருக்கு. அங்க ஆரம்பிச்சு லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கதையா எழுதி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சந்தோஷத்தை அவங்க வந்து ஸ்டோரியா பகிர்ந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அதை பாக்குறப்ப ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க கூட நினைச்சோம், ஓகே ஜோதிகா மேம் வந்து கருப்பு படம் வெற்றிக்காக தான் போய் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா கருப்பு படம் வெற்றிக்காக அவங்க போல அவங்க படமும் லிட்டரலா வெற்றி ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 10 வருஷமாவே நம்ம தமிழ்நாடுல இல்லை, அவங்க வந்து ஃபுல்லாவே டெல்லிக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பட் ஓட்டுரிமை எல்லாமே இங்கதான் இருக்கு. ஓட்டுரிமை பாக்குறப்பதான் நமக்கே தெரிஞ்சு. ஏன்னா ஓட்டு போறப்பதான் ஜோதிகா மேமும் சூர்யா சாரும் வந்தாங்க. அப்பதான் நாம எல்லாமே நினைச்சோம், ஓகே அவங்களுக்கு இன்னும் ஓட்டுரிமை வந்து அங்க மாத்தல, இங்கதான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களோட பசங்களோட படிப்புக்காகவும் அவங்களோட வேற வேற ஜானர்ஸ்ல படம் பண்றதுக்காகவும் இங்க வந்திருக்காங்க. அதை பார்க்கவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு மேம். நீங்க அடுத்தடுத்து வந்து உமன் சென்ட்ரிக்கா இருந்தாலும் உங்களோட ஓன் ஸ்கிரிப்ட்லயும் ஓன் ப்ரொடக்ஷன்லையும் பண்ற எல்லா படமுமே வெற்றியாகிறதுக்கு எங்களோட 11 மீடியாவோட வாழ்த்துக்கள். மூணாவது இந்த நியூஸ் ஃபுல்லாவே என்னன்னா சூர்யா ஜோதிகா சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குங்க. இப்ப என்னன்னா மூணாவது என்னன்னா நம்ம சூர்யா சாரோட தான். சூர்யா சார் என்னன்னா அடுத்து சூர்யா 47 அது என்ன பேர் என்ன வைக்கிறாங்க, அது வந்து ஜித்துங்கிற டேரக்டர் வந்து ஆவேசம் படம் எடுத்தார்ல, அந்த படத்தோட டேரக்டர் தாங்க சூர்யா 47ஓட அடுத்த டேரக்டர். படமே மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுங்க. நஸ்ரியாவோட நடிக்கிறாரு. இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸ் ஸ்டோரியா வந்து சூர்யா நடிக்கிறப்போ அது பிளாக் பஸ்டர் கண்டிப்பா ஹிட் தாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு ஜானர்லாம் நடிச்ச போலீஸ் ஜானர் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. இன்க்ளூடிங் கருப்புல கூட பேக் டு சூர்யாவோட சிங்கம் மூவி வந்து ரெஃபரன்ஸ் தான் வச்சாங்க. அதே மாதிரி இப்ப சூர்யா 47ல வந்து அவரோட மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு சிவகார்த்திகேயன் படமும் ரிலீஸ் ஆக போகுது, சூர்யா படமும் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப சேயோனும் சூர்யா 47ம் முட்டிக்க போதாங்கிறது எனக்கு தெரியல. எனக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே கார்த்தி சார் கூட தான் சிவா அண்ணா வருவாரு. ஏன்னா முன்னாடியே பிரின்ஸ் கூடயும் சர்தார் இருந்துச்சு. அடுத்தடுத்த தீபாவளியும் வந்து இவங்க 2 பேரும் தான் கிளாஸ் ஆகணும். ஆனா மெயினா சேயன் வரப்ப சூர்யா 47 வந்துச்சுன்னா மேபி சூர்யா 47க்காக சேயன் வந்து தள்ளி போகப்படுமாங்கிறது தெரியல. ஏன்னா
பெரிய ஹீரோ கூட சிவகார்த்திகேயன் எப்பயுமே ஒரு நல்ல நட்போட தான் இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஆரோக்கியமா மேபி தீபாவளியில் எல்லா படமும் பார்க்கலாம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஓகே இதுக்கு தொடர்ந்து இப்படியே போகலாம், நம்ம வந்து அதே டேட்ல இருக்கலாம், இல்லை தள்ளி போகலாங்கிற பிளான் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனோ கமல் சார் ப்ரொடக்ஷனோ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 47 வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்னன்னா விஸ்வநாத் சன் சொல்லி அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் அன்னைக்கு. அது தாண்டி இப்போ அக்டோபர்லேயே வந்து சூர்யா சாரோட 47 ரிலீஸ் ஆக போகுதுன்னா அன்பான ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தரமான செய்கை தாங்க இந்த வருஷம் இருக்கு. நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி சூடான சுவையான அப்டேட்ஸுக்கு 11 to 11 மீடியாவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் தான் போடுறேங்க. தொடர்ந்து அதையும் நீங்க பாருங்க. உங்களோட வரவேற்புக்கு உங்களோட ஆதரவுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.